ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, யோக பலத்தின் மூலமாக தான் நாம் துண்டிக்கப்படாத ஒரு ராஜ்யத்தை பெற முடியும். உலகத்தில் எத்தனையோ பவர்ஸ் இருக்கு, ஆனால் அந்த பவர்ஸ் மூலமாக முழு உலகத்தின் ஆட்சிக்கு அதிகாரியாக ஆக முடியாது. ஆகவே குழந்தைகள், நீங்கள் எவ்வளோ யோக பலத்தை அதிகரித்து கொள்கிறீர்களோ அந்த துண்டிக்கப்படாத ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி என்பது கிடைக்கும். இப்போ சங்கம யுகத்தில் தான் பாபா பிரம்மாவின் மூலமாக பிரம்மா முக்கவம்சாவளி பிராமணர்களை படைக்கிறார். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில் இப்போதான் பாபா செய்கிறார். லௌகீகத்திலோட பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா குழந்தைக்கு படைப்பு கொடுக்குறாரு, அந்த குழந்தைய வளர்க்கின்றார், பாலனை செய்கிறார். ஆனால் ஒரு பொழுதுமே அப்பா என்ன செய்யறதில்ல, அந்த குழந்தைய விநாசம் செய்யறதில்ல. படைத்தல் மேலும் காத்தல் 2 காரியம் செய்கிறார். பட் சங்கமயுகத்தில் பாபா படைத்தல், காத்தல் மேலும் இந்த அதர்மமான உலகத்தை அழிக்கின்றார். ஸோ சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் மூலமாக நமக்கு பாலனை என்பது கொடுக்குறார். சங்கமயுகத்தில் பிரம்மாவின் மூலமாக நமக்கு படைக்கவும் செய்கிறாரு, நம்ம இப்போ பாலனையும் செய்துட்ருக்கார். பாலனை செய்து நம்மை அந்த உயர்ந்த ராஜ்யத்துக்கு அதிகாரியாக ஆகுவதற்குண்டான தகுதிகளை, நம்மளை முழுமையான சம்பன்ன ஆத்மாவாக, சம்பூர்ண ஆத்மாவாக பாபா நம்மை ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த எல்லையற்ற ஒரு தந்தையை நாம் நினைவு செய்யணும். அந்த தந்தையினுடைய மடியிலே நாம் இப்போது எப்பொழுதுமே இருக்கணும். எப்படி ஒரு குழந்தைக்கு தாயினுடைய மடி தான் சுகமாக, அதே போல தான் நம்ம ஈஸ்வரிய மடியில் வந்திருக்கோம். சத்தியத்திலோட நமக்கு தெய்வீக மடி தான் கிடைக்கும். ஒரே ஒரு சங்கமத்தில் தான் ஈஸ்வரனுடைய மடி. ஏன்னா ஈஸ்வரன் பிரம்மா என்ற தாய் மூலமாக ஆத்மாக்களை தத்தெடுக்கின்றார். ஆகவே இதுதான் ரொம்ப ஒரு மதிப்பான ஒரு வைரம் போன்ற வாழ்க்கையாகும். இந்த வாழ்க்கையை நம்ம மிக உன்னதமான முயற்சி செய்து சம்பன்ன பிராப்திகளை நாம் நமக்குள் நிரப்பிக்கொள்ளணும். 13/5/2021 மீட்டே பச்சே தும் பிரம்மா முக்கவம்சாவளி பிராமன் ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிரம்மா முக்கவம்சாவளி பிராமணர்கள். துமே பாப் துவரா கியான் கா தீஸ்ரா நேத்திர மில. உங்களுக்கு தந்தையின் மூலமாக 3வது கண் என்பது, ஞானக்கண் என்பது கிடைத்துள்ளது. தும் அபி ஈஸ்வரிய கோதுமி. நீங்கள் இப்போ ஈஸ்வரனுடைய மடியில் இருக்கின்றீர்கள். கேள்வி, अद्वैत राज्य जहाँ दूसरा कोई धर्म ही नहीं, उस राज्य की स्थापना का आधार क्या है? பாபா கேள்வி கேட்கிறார். பிளவுபடாத ஒரு ராஜ்யம், துண்டிக்கப்படாத ஒரு ராஜ்யம், அதாவது மற்ற எந்த ஒரு தர்மங்கள் என்பதே இருக்காது. அங்கு ஒரே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவத தர்மம் மட்டும்தான். ஆகவே அந்த பிளவிற்ற ஒரு உலகத்தின் ராஜ்ய அதிகாரியாக ஆகணும்னா அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்குண்டான ஆதாரம் என்ன? பதில், யோகபல். யோகம் என்ற சக்தி. பாகுபல் சே கபீபி அத்வைத் ராஜ்ய ஸ்தாபன் ஹோ நகி சக்தி. உடல் வலிமையின் மூலமாக அந்த பிளவற்ற ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய இயலாது. वैसे क्रिस्टियन के पास इतनी शक्ति है जो अगर आपस में मिल जाए तो सारी विश्व राज्य कर सकता है. கிறிஸ்துவர்களிடம் மிகுந்த சக்தி இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக ஆகிவிட்டால் முழு உலகத்தையும் அவர்களால் ஆட்சி செய்ய முடியும். परंतु एक ला नहीं कहता है विश्व पर एक राज्य की स्थापना करने वाला बाप का ही काम. ஆனால் இது சட்டத்தில் அந்த மாதிரி இல்லை. இது கிறிஸ்துவர்கள்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையாயிட்டாங்கன்னா முழு உலகத்தின் மீது அவங்க ஆட்சி செலுத்த முடியும். ஆனால் சட்டத்தில் அந்த மாதிரி இல்லை. ஏன்? முழு உலகத்தில்
ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியது தந்தையின் காரியம். ஆத்மாக்களின் தந்தை பாபா தான் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். பிளவில்லாத, துண்டிக்கப்படாத, குறைகள் அற்ற, அனைத்தும் நிறைந்த ஒரு ராஜ்யத்தை ஒரு பாபாவால் தான் ஸ்தாபனை செய்ய முடியும். பாடல் சோடுபி தி ஆகாஷ சிங்காசன், ஆகாயம் என்ற சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. बच्चों को ओम शांति का अर्थ बहुत बार समझाया है. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி என்பதின் பொருள் பலமுறை புரிய வைத்திருக்கின்றார். ஓம் எனி மை கோன் ஹோ. ஓம் என்றாலே நான் யார். மை ஆத்மா எக் ஷரீர் அமரா ஆர்கன்ஸ் ஹே. நான் ஆத்மா, இந்த ஷரீரம் என்னுடைய கருவிகள். மை ஆத்மா பரந்தாம் கி ரஹ்னே வாலே. நான் ஆத்மா பரந்தாமத்தில் வசிப்பவன். भारतवासी पुकारते ही दूर देश के रहने वाला आवो, क्योंकि भारत में अभी बहुत धर्म ग्लानि दुख हो पड़ा है. பாரத மக்கள் தான் இந்த மாதிரி அழைத்தார்கள். என்னன்னு, தூர தேசத்தில் இருப்பவரே வாருங்கள். ஏன்னா இப்போ பாரதத்தில் நிறைய தர்ம நிந்தனை என்பது ஏற்பட்டு விட்டது. அதனால ரொம்ப துக்கத்தில் இருக்கும். अब फिर से आकर गीता का उपदेश सुनाओ. நீங்கள் மீண்டும் வந்து எங்களுக்கு கீதையின் உபதேசம் செய்யுங்கள். गीता के लिए कहते शिव बाबा आइए क्योंकि वहाँ सब का बाप है. கீதையை உபதேசம் செய்ய வாருங்கள் என்று நம்ம கூப்பிட்டோம். ஏன் சிவ பாபாவை கூப்பிட்டோம்? அவர் தான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கார். कहते भारतवासी पर फिर से परछाया पड़ा है माया रूपी रावण का. பாரத தேசத்தில் மீண்டும் மாயை என்ற ராவனுடைய நிழல் என்பது பட்டுவிட்டது. இஸ்லே சப் துக்கி பதி. அதன் காரணத்தினால்தான் அனைவரும் பதீத்தமாக துக்கத்தில் இருக்காங்க. புகார்த்தே ஹே ரூப் பதல்கர் ஆயே, அர்த்தாத் மனுஷ ரூப்மே ஆயே. அழைக்கும் போது என்னென்ன கூப்பிட்டோம்? தூர தேசத்தில் இருப்பவரே வாருங்கள், உங்களின் ரூபத்தை மாற்றிக்கொண்டு வாருங்கள் என்று அழைத்தோம். உங்களின் ரூபத்தை மாற்றிக்கொண்டு வாருங்கள்னா என்ன அர்த்தம்? மனித ரூபத்தில் வாருங்கள். தோ மனுஷ ரூப்மே ஆத்தாகும். ஆகவே நானும் மனித உருவத்தில் வருகிறேன். மேரா ஆனா திவ்ய அலோகிகை. ஆனால் என்னுடைய வருகை திவ்யமானது, அலௌகிகமானது. மை கர்ப் மே நஹி ஆத்தா ஹூம், மை ஆத்தா ஹூம் சாதாரண புட்டே தன். நான் ஒரு பொழுதும் கர்ப்பத்தில் பிரவேசமாகி பிறப்பெடுக்கிறதில்ல. நான் வருவதே ஒரு சாதாரண வயோதிக உடலில் பரகாய பிரவேசம் செய்கிறேன். தும் பச்சே ஜான்தே ஹோ, குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். மை கலப் கலப் அப்னா நிராகார் ரூப் பதல்கர் ஆத்தா ஹூம். நான் ஒவ்வொரு கல்பத்திலையும் என்னுடைய நிராகாரமான ரூபத்தினை மாற்றிக்கொண்டு வருகிறேன். ஞான் கா சாகர் தோ பரம்பிதா பரமாத்மா ஹை. ஞான கடல் என்று பரம்பிதா பரமாத்மாவை கூறுகின்றோம். கிருஷ்ணகோ கபிபி நஹி கஹெங்கே. கிருஷ்ணரை ஒரு பொழுதும் அம்மாதிரி கூற முடியாது. பாப் कहते मैं साधारण तन में आकर तुमको फिर से सहज राज्यो सिखा रहा. பாபா சொல்றாரு, நான் இந்த வயோதிக சாதாரண உடலில் வந்து ஃபிர்சே மீண்டும் உங்களுக்கு சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். ஜப் பத்தி துனியா பத்தி பன் ஜாத்தி தப் முஜே ஆனா படுத்த. எப்பொழுது உலகம் பத்தீத்தமாக மாறிவிடுகின்றதோ அப்பொழுது நான் வருகின்றேன். கலியுகை சத்யு பனானே மை ஆத்தா. கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றுவதற்காக வருகிறேன். பிரம்மா விஷ்ணு சங்கர் சித்திரபீகினா. பிரம்மா விஷ்ணு சங்கருடைய சித்திரங்கள் இருக்கு. பிரம்மா துவாரா ஸ்தாபனா, சங்கர் துவாரா வினாஷ், और விஷ்ணு துவாரா பாலனா. பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை, சங்கர் மூலமாக விநாசம் மற்றும் விஷ்ணு மூலமாக பாலனை. ये लक्ष्मी नारायण विष्णु की दो रूप है.
இந்த லக்ஷ்மி நாராயணன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? விஷ்ணுவின் 2 ரூபம். விஷ்ணு தான் லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நாராயண் தான் விஷ்ணு. ஏக் தும் பச்சே ஜான்தி, இவைகள் யாவும் குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். பாபா ஃபிர் சே ரூப் பதல் கர் ஆயா ஹை, பாபா மீண்டும் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டு வந்துள்ளார். வஹ் ஹமாரா சுப்ரீம் பாப், சுப்ரீம் டீச்சர் பி ஹை, சுப்ரீம் குரு பி ஹை. அவர் நம்முடைய பரம் தந்தையாகவும் பரம ஆசிரியராகவும் பரம சத்குருவாகவும் இருக்கிறார். और गुरु लोग को सुप्रीम नहीं कहा जाता है, மற்ற குருமார்களை பரம் குரு என்று சுப்ரீம் குரு என்று கூற இயலாது. एक तो बाप टीचर गुरु तीनों है, இவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். लौकिक बाप तो बच्चों को ही पालना कर फिर उनकी स्कूल में भेज दे. லௌகீக தந்தை குழந்தைகளுக்கு பாலனை வளர்ப்பு கொடுத்து அதன் பின்னர் வளர்ந்த பிறகு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். कोई बिरला होगा जो बाप टीचर भी होगा, யாராவது ஒருவர் தந்தையே ஆசிரியராகவும் இருப்பாங்க. ये कोई कर न सके, सब आत्माएं मुझे पुकारती हैं. அப்பாவே ஆசிரியராக இருக்கிறது ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் இருக்க முடியாது. சிலருக்கு தான் அவங்க அப்பாவே டீச்சராகவும் இருந்து ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுப்பாரு. அனைத்து ஆத்மாக்களும் அந்த தந்தையை தான் நம்ம அழைத்தோம். காட் ஃபாதர் கத்தே ஆத்மா கா ஃபாதர் ஹோ, அவரை நம்ம சொல்லும்போது காட் ஃபாதர், இறை தந்தை. இப்போ இறை தந்தை யாருக்கு தந்தையா இருக்காரு? ஆத்மாக்களுக்கு தந்தையா இருக்காரு. ஏ கீத் பி பக்தி மாரகி, ஆகாயம் என்ற சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வாருங்கள்னு இந்த பாட்டு பக்தியில நம்ம பாடி வந்தோம். சத்துமே தோ மாயா தோ ஹோத்தி நஹி ஹைனா, சத்தியுகத்தில் மாயை என்பதே கிடையாது. ஜோ புகார்னா பாடே, அங்கே நம்ம இறைவனை கதறி அழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காது. வஹான் தோ சுக் ஹி சுக், அங்க சுகமே சுகமாக வாழ்ந்தோம். தும் ஜான்தே ஹோ 5 வருஷ கா சக்கர ஹை, நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்னன்னு, இது 5000 ஆண்டு காலம் கொண்ட சக்கரம். ஆதா கலப் சத்யு திரேதா தின், ஆதா கலப் கலி துவாபர் கலி ராத். பாதி கல்பம் சத்யுகம் திரேதாயுகம் பகல் என்றும் பாதி கல்பம் துவாபரியுகம் கலியுகம் இரவு என்றும் கூறப்படுகிறது. தும் பிரம்மா முக வம்சாவளி பிராமன் ஹோ, நீங்கள் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள். பிரம்மா கா அத்வா தும் பிராமணோ கா ராத் और दिन गाया जाता. பிரம்மா மற்றும் பிராமணர்களுடைய இரவு பகல் என்று மகிமை செய்யப்பட்டு, दिन और रात का ज्ञान तुम बच्चों का है. பகல் என்றால் எது, இரவு என்றால் எது, இதை பற்றிய ஞானம் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. சத்தியுகம் திரேதாயுகம் பகல், துவாபரியுகம் கலியுகம் இரவு, இந்த ஞானம் இப்போ கிடைச்சிருக்கு. லக்ஷ்மி நாராயண் கோய் ஞான் நஹி, லக்ஷ்மி நாராயணன் அவர்களிடம் இந்த ஞானம் இருக்காது. அபி தும் சங்கம் பர்கோ, இப்போ நீங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கு. ஜான்திகோ அபி பக்தி மார்க் பூரா, இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் பக்தி மார்க்கம் என்பது முடிவடைகின்றது. தின் உதய் ஹோத்தா ஹை, இப்போ காலை பகல் நேரமானது உதயமாகின்றது. ஏ ஞான் அபி தும்கு பாப் துவாரா மிலா, இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு தந்தையின் மூலமாக கிடைக்கின்றது. கலியுமே வா சத்தியமே ஞான் கிஸ்கோ ஹோத்தா நஹி, கலியுகத்தில் உள்ளவர்களுக்கும் சத்தியத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த ஞானம் என்பது இருக்காது. இஸ்லே காயா ஜாத்தா ஹை பிரம்மா கா தின் பிரம்மா கி ராத், ஆகவேதான் பாடப்பட்டிருக்கின்றது பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு. தும் அபி சூரியவன்ஷி சந்திரவன்ஷி ராஜீவ் பானே கா புருஷார்த் கர் ரஹே, இப்போ நீங்கள் சூரிய வம்சம்
சந்திர வம்சத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்குண்டான முயற்சி செய்கிறீங்க. फिर आधा कल्प बाद तुम राज्य गवाती हो. பின்னர் பாதி கல்பத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை இழந்து விடுகிறீர்கள். एक ज्ञान तुम ब्राह्मणों की सिवाय कोई के नहीं. இந்த ஞானம் என்பது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாரிடமும் இல்லை. தும் தேவதாயே பன் जाएंगे फिर ज्ञान रहेंगे नहीं. நீங்கள் தேவதைகளாக ஆகிய பின்னர் இந்த ஞானம் அங்கு இருக்காது. அபி ஹே ராத். இப்போ நாம் இருக்கிறது ராத்திரி. शिवरात्रि भी गाई जाती है. कृष्ण की भी रात्रि कहते परंतु उसका अर्थ नहीं. சிவராத்திரி கிருஷ்ணராத்திரி என்றெல்லாமே மகிமை பாடுறாங்க. பட் அதனுடைய பொருள் தெரியாமல் பண்ணுறாங்க. शिव की जयंती अर्थात शिव का ही ரீஇன்கார்னேஷன் होता है. இது சிவனுடைய ஜெயந்தி. அதாவது சிவ பாபா தான் என்ன பண்ணுறாரு, ரீஇன்கார்னேஷன், அவர் இன்னொரு சரீரத்தில் வந்து பரகாய பிரவேசம் செய்கிறார். ऐसे बाप के दिवस कम से कम 1 मास मनाना चाहिए. அது ஸ்வயம் பகவானே ஒரு மனித சரீரத்தில் வர்றாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் என்ன பண்ணோம், கட்டாயம் 1 மாதம் வரைக்கும் இந்த நாளுடைய நினைவாக கொண்டாட வேண்டும். जो सारी सृष्टि को पति से पावन मनाते उनको हॉलिडे भी नहीं मनाते. முழு உலகத்தையும் அவர் வந்து பத்தியத்திலிருந்து பாவனமாக்குறார். ஸோ அப்படிப்பட்ட தந்தை வருகின்ற நாளுக்கு, அதாவது சிவ ஜெயந்திக்கு யாருமே விடுமுறை கொடுக்கறதில்ல. காந்தி ஜெயந்தி, புத்த ஜெயந்தி, இந்த நாளெல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடே விடுறாங்க. பட் சிவபாபா ஜெயந்தி முழு உலகத்தையும் பத்தியத்திலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடிய ஒரு உன்னத காரியத்திற்காக அவர் வர்றாரு. அப்படிப்பட்ட தந்தையினுடைய வருகை நாளில் விடுமுறை கொடுக்கறதில்ல. பாப் कहते सबका लिबरेटर गाइड बट सबको ले जा. பாபா சொல்ல, நான் அனைவருக்கும் லிபரேட்டர், விடுதலை செய்து கைடாக ஆகி அழைத்து செல்கிறேன். அபி தும் புருஷார்த் கர்த்தே ஹோ. குழந்தைகள், நீங்கள் இப்போ முயற்சி செய்கிறீர்கள். ராஜ்யோ சீக்னிகா. என்ன முயற்சி? ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதற்கு. பாப் தும்கே ज्ञान का तीसरा नेत्र दे रहा है. பாபா உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண்ணை கொடுக்கின்றார். ஆத்மா का रूप क्या है एक भी किसको पता नहीं. ஆத்மாவின் உருவம் எப்படி இருக்கு இது கூட யாருக்கு தெரியாது. बाप कहते में आत्मा न अंगूठा मिसाल हो न अखंड ज्योति मिस. பாபா சொல்ற, ஆத்மாங்கிறது ஒரு கட்டை விரல் போலவோ அல்லது ஒரு அகண்ட ஜோதியாகவோ இல்லை. तुम तो स्टार हो बिंदी मिसल. ஆத்மா எப்படி இருக்கு? நீங்கள் ஒரு நட்சத்திரம் போல ஒரு பிந்தி புள்ளியாக இருக்கிறீர்கள். मैं आत्मा बिंदु परंतु मैं पुनर्जन्म में नहीं आता. நானும் ஆத்மா புள்ளியாக இருக்கின்றேன், ஆனால் நான் வந்து பிறப்பு இறப்பில் வருவதில்லை. मेरा महिमा अलग है. मैं सुप्रीम होने के कारण जन्म मरण के चक्कर में नहीं आता. பாபாவுடைய மகிமை தனிப்பட்டது. அவர் ஒரு பொழுது என்ன ஆகிறதில்ல, ஜனன மரண சக்கரத்தில் வர்றதே இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம், சுப்ரீம். தும் ஆத்மா शरीर में आते हो. ஆத்மாக்கள் நீங்கள் சரீரத்தில் வர்றீங்க. 84 जन्म लेते हो. 84 பிறப்பு எடுக்கிறீங்க. मैं शरीर में प्रवेश करता हूँ. ஆனால் நான் இந்த சரீரத்தில் பரகாய பிரவேசம் செய்கிறேன். एक लोन लिया हुआ. இவருடைய உடலை நான் கடனாக பெறுகின்றேன். பாப் சம்ஜாத்தே தும்பி ஆத்மா. பாபா புரிய வைக்கின்றார், நீங்கள் ஒரு ஆத்மா. परंतु तुम अपने को रियलाइज नहीं करते हो. हम आत्मा है. நான் ஒரு ஆத்மா என்பதை என்ன பண்ணும், ரியலைஸ் பண்ணும். நிறைய குழந்தைகள் அது உணர்றதில்லை. ஆத்மா ஹி பாப்கோ யாத் கர்த்தே. ஆத்மா தான் தந்தையை நினைவு செய்தது. துக்குமே ஹமேஷா யாத் கர்த்தே ஹே.
ஹே பகவான் ஏ ரஹம் தில் பாபா ரஹம் கரோ. துக்கத்தில் நம்ம அவர் என்னன்னு சொல்லி நினைச்சோம்? ஹே பகவான், ஹே கருணை உள்ளம் கொண்டவரே, என் மீது இரக்கம் காட்டு. ரகம் मांगते हो क्योंकि वह बाप ही नॉलेजफुल. நாம் அந்த தந்தைகிட்ட என்ன பண்ணுறோம்? எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள்னு அவர்கிட்ட இரக்கத்தை யாசிக்கின்றோம். ஏன்னா அவர் தான் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கார், பிளிஸ்ஃபுல், பியூரிட்டிஃபுல். அவர் ஞான கடல், ஆனந்த கடல், தூய்மை கடலாக இருக்கிறார். கியான் மே பி ஃபுல் கை, அவர்கிட்ட ஞானம் முழுமையாக இருக்கின்றது. கியான் கா சாகர் கை, ஞான கடலாக இருக்கின்றார். மனுஷங்க மகிமா தே நகி சக்தா. இந்த மகிமைகள் எந்த மனிதர்களுக்கும் கொடுக்க முடியாது. सारी दुनिया पर ब्लिस करना एक बाप का ही काम है. முழு உலகத்திற்கும் மீது பாபா இரக்கம் காட்டுகின்றார், கருணை காட்டுகின்றார், ஆனந்தத்தை தருகின்றார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் வேற மனிதர்களால், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வேற மனிதர்களால் செய்ய முடியாது. வஹே ரச்சிதா பாக்கி சப் ரச்சனா ஹை. அவர் படைக்கக்கூடியவர், மற்ற அனைத்தும் அவருடைய படைப்பாகும். கிரியேட்டர் ரச்சனா கோ கிரியேட் கர்த்தே ஹி. படைக்கக்கூடியவர் படைப்பை படைக்கின்றார். பலே ஸ்ரீ கோ அடாப்ட் கர்த்தே பிர் உன் துவாரா ரச்சனா ரச். முதல்ல ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக தத்தெடுத்து கொண்டு அதன் பின்னர் அந்த மனைவியின் மூலமாக படைப்பை படைக்கின்றார். பிர் உன்கி பால்னா பி கர்த். பின்னர் அந்த குழந்தைய பாலனையும் செய்கிறார். வினாஷ் நகி கர்த்தே. ஒரு பொழுதும் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை அழிப்பதில்லை. ஏ பேகத் க பாப் ஆக்கர் ஸ்தாபன் பால்னா வினாஷ் கர. இந்த எல்லையற்ற தந்தை ஸ்தாபனா, பாலனா, வினாசம் 3 காரியம் செய்கிறாரு. ஆதி சனாத்தன் தேவி தர்மம் கி பாலனா கராத்தே. ஆதி சனாத்தன தேவி தேவத தர்மத்தை பாலனை என்பது செய்கிறார். सत्य आदि में फट से राजधानी स्थापना हो जाती है और धर्म वाले तो फिर अपना अपना धर्म स्थापन करते जब लाखों करोड़ अंदाज में वृत्ति होती. சத்தியத்தில் உடனே என்ன ஆயிடுது? ராஜதானி என்பது ஸ்தாபனை ஆயிடுது. ஆனால் மற்ற தர்மத்தில் அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணும்போது உடனே ராஜ்யம் ஆரம்பிக்கிறது இல்லை. அந்த தர்மம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த தர்மத்தில் விருத்தியான பிறகு ராஜ்ய ஸ்தாபனை பண்ணுறாங்க. அபி தும் ராஜதானி ஸ்தாபன் கர் ரஹே. ஆனால் நீங்கள் குழந்தைகள் இப்போ ராஜதானி ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கீங்க. யோக பல்சே தும் சாரி விஸ்வக்கி மாலிக் பந்தி. யோக பலத்தின் மூலமாக நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதிகளாக, தலைவர்களாக, அதிகாரியாக ஆகிறீர்கள். பாகுபல் சே கபி கோயி விஸ்வ பர் ராஜ்ய கர் நஹி சக்தா. உடல் வலிமையின் மூலமாக யாருமே முழு உலகத்தின் மீது ஆட்சி செலுத்த முடியாது. பாபா ने समझाया क्रिस्टियन में इतनी ताकत है पक आपस में मिल जाए तो सारी विश्व पर राज्य कर सकता है. பாபா புரிய வைக்கின்றார், கிறிஸ்துவர்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்காம், அவ்வளோ செல்வம் இருக்கு, நிறைய பவர்ஸ் இருக்கு. அவங்க மட்டும் ஒற்றுமை எல்லாம் ஒன்று கூடிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க முழு உலகத்தின் மீதும் ரூல் பண்ண முடியும். பரந்து பாகுபல் से विश्व पर राज्य पाए एक ला नहीं. உடல் வலிமையின் மூலமாக முழு உலகத்தின் ராஜ்யத்தை அடைவது என்பது சட்டத்தில் இல்லை. டிராமாமே காய்தா நகி. நாடகத்தில் இந்த ஒரு விதிமுறை இல்லை. இது உடல் பலத்தின் மூலமாக ராஜ்யத்தை அடையுது. ஜோ பாகுபல் வாலே விஸ்வக்கி மாலிக் பன். துவாபரயத்திலிருந்து ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட உடல் வலிமையின் மூலமாக யுத்தங்கள் செய்துதான் ராஜ்யத்தை அடைந்து வந்தார். ஆனால் இந்த சங்கமிகம் மட்டும் பாபா என்ன சொல்றாரு? யோக பலத்தின் மூலமாக தான் நம்ம முழு உலகத்தின் மீதும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். பாப் சம்ஜாயா விஸ்வக்கி பாதசா யோக பல் சே மேரா துவாரா ஹி மில் சக்தா. பாபா புரிய வைக்கின்றார், இந்த உலக ராஜ்யம் என்பது யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் என்னிடம் இருந்து பெறுகிறீர்கள். வஹா கோய் பார்ட்டிஷன் நஹி.
அங்கே எவ்விதமான பிளவுகள் என்பதே இருக்காது. தர்த்தி ஆகாசப் துமாரா ஹோகா, வானம் பூமி எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிடும். அங்கே எந்த ஒரு பவுண்ட்ரி, எந்த எல்லைகள் எதுவுமே இருக்காது. தும்கோ கோய் டச் நஹி கர் சக்தா. பாபா சொல்றாரு, அந்த தேவி தேவதை தர்மத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களை யாரும் தொடக்கூட முடியாது. உன்கோ கஹா ஜாத்தா ஹே அத்வைத ராஜ். ஆக அந்த ஆட்சி தான் என்ன சொல்கிறோம், துண்டிக்கப்படாத பிளவில்லாத ஒரு ராஜ். உதாரணமாக இன்னைக்கு பாரத தேசத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா எத்தனை ஸ்டேட் மாநிலங்கள் இல்லையா? ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், பீகார், வெஸ்ட் பெங்கால், எத்தனை பிரிவினைகள், பார்ட்டிஷன் இருக்கு. எல்லாத்துலேயுமே பிரிவினைகள் தான். பட் ஆனால் நம்ம போகக்கூடிய கோல்டன் ஏஜில் பாபா என்ன சொல்கிறாரு, யோக பலத்தின் மூலமாக ஸ்தாபனை செய்யக்கூடிய ராஜ்யத்தில் பிளவுகள் என்பதே இருக்காது. உன்கோ கஹா ஜாத்தா ஹே அத்வைத ராஜ். அவர்களுடைய ஆட்சி என்னன்னு சொல்கிறோம், துண்டிக்கப்படாத பிளவற்ற ஒரு ராஜ்யம்னு சொல்கிறோம். யஹா ஹே அநேக் ராஜ். ஆனால் இன்னைக்கு கலியுகத்தில் அநேக ராஜ்யங்கள். बाप समझाया 500 वर्ष बाद तुम बच्चों को राज्यों सिखाता हूँ. பாபா புரிய வைக்கின்றார், 5000 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் குழந்தைகளாகிய ஆத்மாக்களுக்கு ராஜ்யயுகத்தை கற்பிக்கிறேன். கிருஷ்ண கி ஆத்மா அப் சீக் ரஹி ஹை. கிருஷ்ணனுடைய ஆத்மா கூட இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றது. கிருஷ்ண பஹலா நம்பர் பிரின்ஸ் தான். கிருஷ்ணன் முதல் நம்பர் இளவரசனாக இருந்தார். वह इस समय 84 जन्म के अंत में आकर ब्रह्मा बने. ஆனால் இந்த நேரம் அவர் 84 பிறவிகள் எடுத்து கடைசி பிறவியில் பிரம்மா என்ற பெயர் அடைஞ்சிருக்காரு. बच्चों को समझाया है सृष्टि के चक्कर कैसे फिरता. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார், இந்த உலக கால சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது. பா फिर से स्वर्ग की स्थापना कर रही. பாபா மீண்டும் சொர்க்க ஸ்தாபனை என்பது செய்து கொண்டிருக்கின்றார். அநேக் தர்மம் வினாஷ் ஹோனா ஹை ஜரூர். அநேக தர்மங்கள் அவசியம் வினாஷ் ஆகியே தீரும். ஏக் தர்மம் கி ஸ்தாபனா ஹோஜ். அப்புறம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை என்பது ஆகும். பாரத் கி 100% சால்வெண்ட் தர்மம் சிரேஷ்டதா. பாரதந்தான் 100% செல்வ செழிப்பான நாடாக, தர்மம் உயர்ந்த நாடாக இருந்தது. தேவதாவுக்கு கரம்பி சிரேஷ்டத்தை. தேவதைகளுடைய கர்மங்கள் கூட, செயல்கள் கூட சிரேஷ்டமானதாக இருந்தது. உன்கி மகிமா காயுயே சர்வகுண சம்பன்ன. அவர்களுடைய மகிமைகளை பாடும்போது என்ன சொல்கிறோம், சர்வகுண சம்பன்னம். பலே பலே பவித்திரத்தே அபிபத்திபன். முதல்ல தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தாங்க, இப்போ பத்தீத்தமாக இருக்காங்க. फिर बाप आकर स्त्री पुरुष दोनों को पवित्र बनाता है. இப்போ தந்தை ஆண் பெண், கணவன் மனைவி இருவரையும் என்ன பண்றாரு, தூய்மையாக ஆக்குகின்றார். रक्षा बंधन का उत्सव इतना क्यों मनाते कोई पता नहीं. ரக்ஷா பந்தன் என்ற விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுறான். ஏன் இந்த பண்டிகைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு யாருக்கு தெரியல. बाप ने आकर प्रतिज्ञा ली थी अंतिम जन्म तुम दोनों पवित्र रहो. ஏன்னா எதனுடைய அடையாளம், தூய்மையான வாழ்க்கை வாழ்வதின் அடையாளம். பாபா சங்கமயுகத்தில் நீங்கள் குடும்பத்தில் 2 பேர் இருந்தாலும் இந்த கடைசி ஜென்மம் தூய்மையாக வாழ வேண்டும். சந்நியாசியோं का धर्म ही अलग. சந்நியாசிகளுடைய தர்மம் என்பதே தனி. ज्ञान भक्ति और वैराग्य एक तुम्हारे लिए. ஞானம், பக்தி, வைராக்கியம் இது உங்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. तुमने देखा होगा पादरी लोग चलते तो आंख एक तरफ रखती है, वो किसी तरफ देखते नहीं. ஃபாதர்ஸ், கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் நடை வாக்கிங் போனாங்கன்னா எந்த பக்கமும் அவங்களுடைய கண்கள் திசை திருப்பாம ஒரே பக்கம், அதாவது ஒரே கிரைஸ்டனுடைய நினைவுலேயே அவங்க வாக் பண்ணுவாங்க.
नन्स होती ही ना, अब वक्तों क्राइस्ट को याद करती. எத்தனையோ கிறிஸ்டியானிட்டியில் டெடிக்கேட்டடான சகோதரிகள் இருப்பாங்க. அவங்கள நன்ஸ், அவங்கள கன்னிய ஸ்திரீகள்னு சொல்கிறோம். அந்த கன்னிய ஸ்திரீகள் கூட என்ன எப்படி இருக்காங்க? ஒரு கிரைஸ்டனுடைய நினைவில் இருக்காங்க. कहते கிரைஸ்ட் காட் கா பச்சா தா. கிரைஸ்ட் என்ன என்று சொல்லக்கூடியவர் கடவுளுடைய குழந்தை என்று சொல்றார். तुम्हारा कोई सफ़ेद कपड़ा आदि से कनेक्शन नहीं, तुम तो ஆத்மா ஹோ. வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும் அப்படிலாம் பாபா ஒரு பொழுதுமே கட்டாயப்படுத்தலை. ஆனால் நான் ஆத்மாங்கிற நம்பிக்கை மட்டும் உறுதியார், அந்த நினைவில் இருக்கணும். நன் பட் ஒன் ஏகோ ஹி யாத் கர்னா ஹே. நன்ஸுக்கு பாபா விளக்கம் கொடுக்குறாரு. நன் பட் ஒன், அதாவது எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு எவரும் இல்லை, அந்த ஒருவரை தான் நினைக்கணும். சச்சி நன்ஸ் தும் ஹோ. அதனால் உண்மையான நன்ஸ் யாரு? கிறிஸ்துவ கன்னிய ஸ்திரீகளை நன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா அந்த நன்னுக்கு, கன்னிய ஸ்திரீகள் நன்ஸுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாரு? நன்ஸ் என்றாலே நன் பட் ஒன், அதாவது எனக்கு ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை. நம்ம அவரை தான் சந்திக்கிறோம், அவரை தான் நினைக்கணும். तब ही विक्रम विनाश होगा, इसलिए बाप का फरमान ही மாமீகம் யாத் கரோ. பாபா சொல்றார், என்ன நினைவு செய்தீங்கன்னா தான் உங்களுடைய பாவங்கள் அழியும், அப்போ பாபாவுடைய ஆஸ்தியை நம்ம அடைய முடியும். அதனால பாபா சொல்ற, என்ன நினைவு செய்யுங்க, மாமீகம் யாத் கரோ. आत्मा का निश्चय न होने के कारण नन्स फिर क्राइस्ट को याद करती ही. ஆத்மாக்களுக்கு இந்த நம்பிக்கை என்பது இல்லாத ஒரு காரணத்தினால அந்த நன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கன்னிய ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க? கிரைஸ்டை நினைக்கிறாங்க. காட் கோன் ஹே ஜான்தே நஹி. கடவுள் என்பவர் யார், இறைவன் யார் என்பதையே தெரியாமல் இருக்காங்க. பாரத்வாசி பலே பலே ஆத்தே வகி நஹி ஜான்தே. பாரத தேசத்தில் யார் முதலாக வருகின்றார்களோ அவர்கள்கிட்டே இந்த ஞானம் இல்லை. லக்ஷ்மி நாராயண் को एक सृष्टि का ज्ञान थोड़ा ही है, न वक्त त्रिकालदर्शी है. லக்ஷ்மி நாராயணனாக பிறப்பெடுத்த பிறகு அவங்களுக்கு இந்த 3 கால ஞானம் இருக்காது. திரிகாலதர்ஷி தும் பிராமன் பந்தி ஹோ. திரிகாலதர்ஷி என்று நீங்கள் பிராமணர்கள் தான் ஆகிறீங்க. तुमको कौड़ी से बदल हीरे जैसा बाप बना. பாபா சொல்லுவங்கள சோழி போல் இருக்கக்கூடியவர்களை நான் வைரமாக மாற்றுகின்றேன். அப் தும் ஈஸ்வரிய கோதுமி. நீங்கள் இப்போ ஈஸ்வரனுடைய மடியில் இருக்கீங்க. துமாரா அந்திம் ஜனம் பௌத் அமூல்ய. இது உங்களுடைய கடைசி ஜென்மம், இது மிகவும் மதிப்பானது. பாரத் கி காஸ் துனியா கா ஆம் தும் ரூஹானி சேவா கர். நம்ம ஆன்மீக சேவை பாரத தேசத்திற்கும் மேலும் முழு உலகத்திற்காகவும் செய்கிறோம். பாக்கி வக்து ஜிஸ்மானி சோஷியல் ஒர்க்கர்ஸ் தும் ஹோ ரூஹானி தும்கோ சிக்கானே வாலா சுப்ரீம் ரூஹ். உலகத்தில் எவ்வளோ பொது தொண்டு சேவை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருமே ஆத்மாவுக்கு சேவை செய்கிறோன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் பாபா ஆத்மாவுக்கு சேவை செய்ய கற்றுத்தராரு. ஆத்மாவுக்கு ஞானம் சொல்கிறது, ஆத்மாவுக்கு யோகா ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. ஆகவே பாபா நம்மளை திரிகால தர்ஷியாக ஆக்கிட்டாரு. தும்கோ கௌடிசி பதில் ஹீரா ஜீசா பாபன். சோழி போல் இருக்கக்கூடியவங்களை வைரம் போல் ஆக்குறார். அப் தும் ஈஸ்வரிய கோதுமை. இப்போ நீங்கள் ஈஸ்வரனுடைய மடியில் வந்திருக்கீங்க. துமாரா அந்திம் ஜனம் பகுத் அமூல்ய. உங்களுடைய இந்த கடைசி பிறப்பானது ரொம்ப ரொம்ப மதிப்பானது. பாரத் கி காஸ் துனியா கி ஆம் தும் ரூஹானி சேவா. பாரதம் மற்றும் முழு உலகத்துக்காக ஆன்மீக சேவை செய்கிறோம். தும்கோ சிக்கானே வாலா சுப்ரீம் ரூஹி. நமக்கு கற்றுத்தரக்கூடியவர் ஆன்மீக தந்தை. ஹரேக் ஆத்மா கா போலோ பாப் கோ யாத் கரோ. ஒவ்வொரு ஆத்மாக்கள்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு, தந்தையை நினைவு செய்யுங்கள். பாப் கோ பதீத் பாவன் காயா ஜ.
பாபாவதா பதீத பாவன் என்று புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. तुमको गिराने में 84 जन्म लगते, चढ़ने में 1 सेकंड लग. நாம உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலை வர்றதுக்கு 84 பிறப்புகள் எடுக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல உயர்ந்த நிலை அடைவதற்கு என்ன ஆகுது? 1 செகண்ட். ஒரு செகண்ட்ல நம்ம பாபா மாத்திடுறாரு. एक तुम्हारा मृत्यु लो है अंतिम जन्म, मृत्यु लो मुर्दाबाद, अमर लो जिंदाबाद. இது மரண உலகம். இந்த மரண உலகத்துல கடைசி ஜென்மத்தில் இருக்கும். ஆகவே பாபா சொல்றாரு, மரண உலகம் ஒழிக, அமரலோகம் வாழ்க. ஸோ வெகு சீக்கிரத்தில் அமரலோகம் என்பது வரப்போகின்றது. इसको अमर कथा कहा जाता. என்ன இப்போ பாபா குழந்தைகளுக்கு அமர கதை சொல்றார். अमर बाबा आकर तुम अमर आत्माओं को अमर युग में ले चलने के लिए अमर कथा. அமரமான தந்தை அமரமான ஆத்மாக்களை அமரலோகத்திற்கு அழைத்து செல்ல अमर कதை என்பது கூறுகின்றார். बाप कहते अच्छा और बातें भूल जाती है तो सिर्फ अपने को आत्मा निक्षिकर मुझको. நல்லது, மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மறந்து போகுதுன்னா பரவாயில்ல, ஆத்மா நினைச்சு தந்தையை நினைவு செய்யுங்க, இது மறக்காதீங்க. புத்தி கா யோக மேரே சாத் லாகோ துமரா பாப் பஸ் போச்சு. புத்தியின் யோகம் என்னிடம் வைங்க, அப்போ உங்களுடைய பாவங்கள்லாம் பஸ்பமாயிடும். தும் புண்ணிய ஆத்மா பஞ்ச், அப்போ நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். தும் மனுஷே தேவதா பந்தி ஹோய் நெய் பாத், நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவதையாக மாறுகின்றீர்கள். இது புது விஷயமா இருக்கு. 5000 வருஷ பாத் பாப் ஆகர் தும்கோ வர்சாத். 5000 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தை வந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். ராவன் ஃபிர் ஷாப் தே எக் கேல், ராவணன் உங்களுக்கு சாபம் கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. பாரத் கி கஹானி, இந்த கதை பாரத தேசத்தினுடைய கதையாக இருக்கின்றது. एक बातें बाप की समझती कोई भी वेद शास्त्र आदि में नहीं, इसलिए गॉड फादर नॉलेजफुल पीसफुल ब्लिसफुल काज. இந்த ஞானத்தை தந்தை தான் வந்து சொல்றார். வேற எந்த வேத சாஸ்திரங்களையும் இந்த உலகத்தின் ஆதி மத்தியாந்தம் பற்றி ஞானம் கிடையாது. அதனால இறை தந்தையை தான் ஞான கடல், அமைதி கடல், ஆனந்த கடல் என்று சொல்றோம். तुमको भी अभी आप समान बनाते हैं. இப்போ குழந்தைகளை உங்களை தனக்கு சமமாகிறார். तुम भी पूजिते फिर पूजारी बनते. நீங்க தான் பூஜைக்கு உரியவர்களாக வாழ்ந்தீர்கள், இப்போ பூஜாரி ஆயிட்டீங்க. அப்பகி பூஜ்ய அப்பகி பூஜாரி. ஆக நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி. एक भगवान के लिए नहीं, இது பகவானுக்காக சொல்லப்படவில்லை. तुम भारतवासियों की बात, பாரத மக்கள் நீங்கள் தான் பூஜைக்கு உரியவர்களாக ஆகுனீங்க. அதே நேரத்தில் துவாபரியத்தில் நீங்கள் தான் பூஜாரியாகவும் மாறிடுறீங்க. तुम पहले सिर्फ एक शिव की भक्ति करते. ஆரம்பத்தில் நம்ம ஒரே ஒரு சிவ தந்தையினுடைய பக்தி தான் செய்தோம். अव्यभिचारी भक्ति फिर देवताओं की भक्ति शुरू किया. பக்தி என்பது அவ்வபிச்சாரமாக இருந்தது. அப்புறம் பின்னாடி தேவதைகளை நம்ம நினைவு செய்ய தான் ஆரம்பித்தோம். फिर नीचे उतरते आए, அதன் பின்னர் படிப்படியாக நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். फिर से तुम देवी देवता बन रही हो. இப்போ நீங்க மீண்டும் தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். जो थोड़ा पढ़ता है वो प्रजा में, ஞானத்துல முழு கவனம் கொடுத்து படிக்காம கொஞ்சம் படிக்கிறாங்கன்னா அவங்க பிரஜைகளாக மாறிடுவாங்க. ஆச்சரியத்தை படுத்தே படாத்தே வக்ராஜ்யமே, யார் நல்ல விதமாக படித்து மற்றவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க ராஜ்யத்தில் வரும். பிரஜா तो ढेर बनते, பிரஜைகள் நிறைய பேர் ஆகிறாங்க. एक महाराजा की लाखों करोड़ का अंदाज प्रजा, ஒரு மகாராஜா மகாராணிக்கு லட்சக்கணக்கான பிரஜைகள் இருப்பார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் பாபா நமக்காக ஸ்தாபனை பண்ணி கொடுக்குறாரு. तुम पुरुषार्थ करते हो कल पहले माफी. ஆகவே குழந்தைகள் இப்போ கல்பத்துக்கு முன்னாடி எப்படி முயற்சி செய்தீர்களோ அதே போல செய்துட்டு இருக்கீங்க. पुरुषार्थ से पता पड़ जाता है
माला में कौन कौन आने वाला குழந்தைகளுடைய முயற்சியை பார்த்து பாபா தெரிஞ்சுக்கிறாரு யார் யார் மாலையின் மணிகள். பிரஜா மே பி कोई गरीब कोई सौकार, பிரஜைகளில் கூட செல்வ செழிப்பான பிரஜைகள், சாதாரண ஏழையான பிரஜைகளும் இருப்பாங்க. ஏழ்மைன்னா அங்கே கஷ்டம் இருக்காது, ஆனால் செல்வந்த பிரஜைகளை கம்பேர் பண்ணும்போது இவங்களை ஏழ்மைன்னு சொல்கிறோம். பக்தி மார்க் ஈஸ்வரத் தான் கருது, பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரனுக்கு என்று தானம் செய்கிறான். क्यों ईश्वर के पास नहीं क्या? ஈஸ்வரனுக்காக தானம் பண்ணுறீங்கன்னா அப்போ ஈஸ்வரன்கிட்ட ஒன்றும் கிடையாதா என்ன? யாத்தோ கத்திய கிருஷ்ண அர்ப்பணம் அல்லது சொல்கிறீங்க கிருஷ்ண அர்ப்பணம்னு. परंतु वास्तव में होता ईश्वर अर्पणम. ஆனால் உண்மையிலே எது கரெக்டு? ईश्वर अर्पणम. मनुष्य जो कुछ करते उनको फल दूसरे जन्म में मिलता है. மனிதர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதனுடைய பலன் அவங்களுக்கு மறுபிறவியில் கிடைக்கிது. एक जन्म के लिए मिल जाता है, ஒரு பிறவிக்காக கிடைக்கிது. आप बाप कहते मैं आया हूँ तुमको 21 जन्म वर्षा दे. ஆனால் இப்போ பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு? மை ஆயாகும், நான் வந்திருக்கின்றேன் குழந்தைகளுக்கு 21 ஜென்மத்தின் ஆஸ்தி தர. मेरा अर्थ डायरेक्ट कुछ भी करते हो 21 जन्म के लिए उसकी प्राप्ति तुमको मिल जाता है. ஆக என்னுடைய சேவைக்காக என்று யார் நேரடியாக சேவையில் தன்னுடைய செல்வத்தை ஈடுபடுத்துகின்றார்களோ அவர்களுக்கு 21 ஜென்மத்துக்குண்டான பிராப்தி கிடைக்கிது. இஸ்லியே இஸ்கா சஃபல் கர்லோ. ஆகவே குழந்தைகளே இது எல்லாமே வெற்றி உடையதாக ஆக்குங்கள். தும் ஏக் ரூஹானி ஹாஸ்பிட்டல் யா யூனிவர்சிட்டி கோல்தே ஜா. இது ஆன்மீக பல்கலைக்கழகம் அல்லது இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரியை பல இடங்களில் புதிய புதிய இடங்களில் நாம் போய் திறந்துட்டே இருக்கணும். ஜஹா சே சப் எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி பஞ்ச். ஆக இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் அவன் பாடம் படிக்கிறதுனால என்ன ஆயிடுறாங்க? எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தியாக மாறிடுறாங்க. இன்சே போத் இன்கம் ஹோத்தி ஹே. ஆக ஞான யோகத்தின் மூலமாக ஆத்மாவுக்கு நிறைய சம்பாத்தியம் கிடைக்கிது. योग से हेल्थ और चक्र को जानते वेल्थ. யோகத்தின் மூலமாக சக்தி ஹெல்த் கிடைக்கிது, ஆரோக்கியம் கிடைக்கிது. ஞானத்தின் மூலமாக வெல்த் கிடைக்கிது, செல்வம் கிடைக்கிது. तो घर घर में ऐसे यूनिवर्सिटी कम ஹாஸ்பிட்டல் खोलते. ஆகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படிப்பட்ட உயர்ந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் நீங்கள் திறங்க. अब बच्चों को बाबा पढ़ा रहा. குழந்தைகளுக்கு பாபா படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. योग से हेल्थ और चक्कर को जाने से वेल्थ. घर घर में ऐसी यूनिवर्सिटी कम हॉस्पिटल खोलते. बड़ा आदमी है तो बड़ा खोले जहाँ बहुत आ सके. ஆக ஒவ்வொரு வீட்லேயும் பாபா சொல்கிற இந்த பல்கலைக்கழகம் திறக்கணும். பெரிய பணக்காரங்க செல்வந்தர்கள்னா பெரிய பெரிய சென்டரை ஓப்பன் பண்ணுங்க, அப்போ அங்கே நிறைய பேர் வர முடியும். बोर्ड पर लिख दो, बोर्डिல் எழுதிரு. जैसे नेचर क्यूर वाले लिखते ही ना, எப்படி ஒரு நேச்சர் கியூர் டாக்டர் இருக்காங்கன்னா அவர் போர்டில் நான் இயற்கை வைத்தியம் செய்யக்கூடியவன்னு எழுதுவான். பாப் சாரி துனியா का நேச்சர் பதல் பியூர் பனா தேத்தே. நான் பாபா இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையினுடைய தன்மைகளை கூட மாற்றி தூய்மையாக ஆக்குகின்றார். इस समय सभी इम्प्यूर है. இந்த நேரம் எல்லாமே இம்ப்யூரைட்ஸ். सारी दुनिया को एवर हेल्थी एवर वेल्थी बनाने वाला बाप முழு உலகத்தையும் என்றும் ஆரோக்கியமானவர்களாக என்றும் செல்வந்தர்களாக ஆக்கக்கூடியவர் தந்தை. ஜோ அப் தும் பச்சோं को पढ़ा रहा है. அவர் தான் இப்போ குழந்தைகளாக உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தும் ஹோ மோஸ்ட் ஸ்வீட் சில்ட்ரன். நீங்கள் யார்? தும் ஹோ மோஸ்ட் ஸ்வீட் சில்ட்ரன். நீங்கள் ரொம்ப இனிமையான தந்தையாக இருக்கின்றார். நாம் குழந்தைகளும் இனிமையான குழந்தைகளாக இருக்கின்றோம். அதனால தான் பாபா டெய்லி மீठी பச்சேன்னு ஆரம்பிக்கிறார், இனிமையான குழந்தைகளின். இன்னைக்கு பாபா சொல்ற நீங்கள் குழந்தைகளே எப்படி இருக்கீங்க? ஸ்வீட் சில்ட்ரன், இனிமையான குழந்தைகள். अच्छा मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते.
रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. अपनी इस अमूल्य जीवन को रूहानी सेवा में लाना. நீங்கள் இந்த விலை மதிக்க முடியாத வாழ்க்கையை ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்துங்கள். காஸ் பாரத் ஆம் சாரி துனியா கோ சேவா. குறிப்பாக பாரதம் மற்றும் முழு உலகத்திற்காகவும் சேவை செய்ய வேண்டும். अपना सब कुछ सफल करने के लिए டைரக்ட் ஈஸ்வரர் தர்ப்பண் கர்ணா. தன்னுடையது அனைத்தையும் வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்றால் நேரடியாக ஈஸ்வரனுக்கென்று அர்ப்பணம் செய்யுங்கள். ரூஹானி ஹாஸ்பிட்டல் வா யூனிவர்சிட்டி கொடு. எத்தனையோ இடத்துல சென்டர்ஸ் இல்லாமல் இருக்கு. அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் செலவில் பாபாவுடைய புதிய புதிய கிளை நிலையங்கள் திறக்கணும். அதான் ஆஸ்பத்திரின்னு சொல்கிறாரு, பல்கலைக்கழகம்னு சொல்கிறார். இப்போ நம்முடைய செல்வத்தை புதிய கிளை நிலையங்கள் திறக்கிறதுல செலவு பண்ணணும். அப்போ அநேக ஆத்மாக்கள் ஞானம் கேட்பாங்க. அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வரதானம். संपूर्ण समर्पण की विधि द्वारा सर्वगुण संपन्न बनने की पुरुषार्थ में सदा विजयी भव. संपूर्ण समर्पण அதாவது முழுமையாக நம்ம பாபாட்ட சமர்ப்பணம். அப்படி சம்பூர்ண சமர்ப்பணம் என்ற விதிமுறையின் மூலம் சர்வ குணங்கள் சம்பன்னமாக ஆகக்கூடிய முயற்சியில் சதா விஜய் பவ. संपूर्ण समर्पण उसको कहा जाता है जिसके संकल्प में भी बॉडी कॉन्शियस न हो. பாபா சம்பூர்ண சமர்ப்பண தன்மைக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம்? அவங்களுக்கு எண்ணத்த அளவில் கூட என்ன இருக்காது, தேக உணர்வு இருக்காது, தேக அபிமானம் இருக்கு. अपने देह का बांध भी अर्पण कर देना. தன்னுடைய தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பானத்தை பாபாக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மை ஃபலானாகும் एक संकल्प अर्पण कर संपूर्ण समर्पण होने वाला सर्वगुण में संपन्न बनता. நான் இன்னாரு, நான் இப்படிப்பட்டவன், நம்மளை நாமளே சோன் ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல, அது கூட என்ன பண்ணோம், எண்ணத்தில் அர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்படி சம்பூர்ண சமர்ப்பணமாக கூடியவர்கள் என்ன ஆகிறாங்க? சர்வகுண சம்பன்னமாக ஆகிறார்கள். உண்மை கோய்பி குண்கி கம்மி நகீர. நம்மளை கம்ப்ளீட் பாபாட்ட சரண்டர் பண்ணிட்டா எந்த விதமான குணங்களின் குறைபாடு இருக்காது. जो सर्व समर्पण कर सर्वगुण संपन्न व संपूर्ण बनने का लक्ष्य रहते ऐसे पुरुषार्थियों को बाप दादा सदा विजय भव का वरदान देते. யார் தன்னை முழுமையாக பாபாட்ட அர்ப்பணம் பண்ணி சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ணமாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்து முயற்சி செய்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாப் தாதா சதா விஜய் பவ என்ற வரதானத்தை தருகிறார். ஸ்லோகன். मन को वश में करने वाला ही மன்மன பவ ரக் சக்தா ஹே. யார் தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் மன்மன பவ என்ற நிலையில் இருக்க முடியும். மனதால் பாபா நினைவு வரணும்னு என்ன பண்ணோம், நம்முடைய மனதை என்னுடைய மனம் சொல்கிறோம். இப்போ என்னுடைய கை என்னுடைய காலில் இது எப்படி வேணால் நான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணாமல் சும்மா வைக்கணுன்னாலும் சும்மா வைக்க முடியும். ஏன்னா இது என்னோடது. அதே போல் மனம் என்னுடைய மனம்னா நாம் என்ன பண்ணோம், அப்படியே விஷ் நாம் என்ன சொல்கிறோமோ அது மனசு கேட்கணும். இப்போ நீ பாபாவை நினைனா பாபா நினைவு மட்டும்தான் வரணும். பரந்தாமத்தை நினைனா பரந்தாமத்தை நினைவு தான் வரணும். ஃபரிஸ்தா உலகத்தை நினைனா ஃபரிஸ்தா உலகம்தான் நினைவு வரணும். சொர்க்கத்தை நினைவு செய்யினா சொர்க்கத்தினுடைய நினைவு. எதை நாம் நினைவு செய்யணும்னு நம்ம மனசுக்கு சொல்கிறோமோ அது மட்டும்தான் மனசை நினைக்கணும். அதுதான்
மன்மனாபவன்னு படுகின்றது. இப்போ அந்த மாதிரி யார் மன்மனாபவ நிலையில் இருக்க முடியும்? மனசு போன போக்கில் போக விடக்கூடாது. அது தானாக போச்சு, தானாக அதை நினச்சது, என் மனசு எங்கெங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது போகிறதில்ல, நம்ம போக விட்டுறோம். ஆனால் இன்னைக்கு பாபா என்ன சொல்கிறார்? மன் அப்னா வஷ், உங்கள் வசத்தில் வச்சுக்கணும், உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். அந்தளவுக்கு ஆத்மா சக்திசாலியாக ஆகும்போது என்ன இடம்? மனம் கட்டுப்பாட்டில் வரும். ஆத்மா அபிமானிங்கிற நிலையில் இருந்தால் மனம் வசமாகும். மனசு ரொம்ப சஞ்சலமாச்சுன்னா கூட பாபா ஒரு சில வாணியில் சொல்கிறார், மன்மனாபவங்கிற இன்ஜெக்ஷன் போடுங்க, அஷரீரிங்கிற இன்ஜெக்ஷன் போடுங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன இடம்? மனம் அலப்பாயாதுன்னு சொல்கிறார். ஆக ஆத்மா அபிமானியாக அடிக்கடி பயிற்சி செய்யும்போது மனம் நம்முடைய வசத்துக்குள்ளே வந்துடும். தேக நினைவில் இருக்கும்போது மனம் அலைப்பாயும். அதனால பாபா அடிக்கடி சொல்கிறார், ஆத்மா நினை, ஆத்மா நினை, ஆத்மா நினை. எவ்வளோக்குள்ள ஆத்மா அபிமானி பயிற்சியில் நம்ம அதிகரிக்கின்றோமோ அவ்வளோக்குள்ள மனசு நம்முடைய கண்ட்ரோலில் வந்துடும். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.